உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஆணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா ஒரு மாத பலன் சொல்லக்கூடியது, அதுவும் தமிழ் மாத பலன் சூரியனை மையமாக வைத்து வரக்கூடிய ஒரு பலன். அந்த சூரிய பகவான் தான் ஒவ்வொரு மாதத்திலும் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் முக்கிய காரகராக. எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குது, இந்த மாதம் வேலை போச்சு, இந்த மாதம் தொழில் நல்லா இருந்துச்சு, இந்த மாதத்தில் தொழிலில் கடன் வாங்கினேன், எனக்கு இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகுமா, இந்த மாதத்தில் குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பை இந்த சூரிய பகவான் தான் கொடுக்குறாரு. அதே போல் நம்மளுடைய கோவில் திருவிழாக்கள் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும், சித்திரை மாதம் எடுத்திங்கன்னா சித்திரா பௌர்ணமி வரும், வைகாசி மாதம் எடுத்திங்கன்னா வைகாசி விசாகம் வரும், ஆணி மாதம் எடுத்தால் ஆணி திருமஞ்சனம் வரும், ஆடியில் பார்த்திங்கன்னா ஆடியில் கூழ்வார்த்தல். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த சூரியனை மையமாக வச்சு தான் உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நடக்குது. இந்த மாதிரி மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது, நன்மையை கொடுக்க போதா, தீமையை கொடுக்க போதா, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு விரிவாக டீட்டெயிலாக நம்ம 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாத கிரகளைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், 9ஆம் இடத்தில் சூரியனும் குருவும், 11ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி பெருமூச்சு, நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு மனிதன் நல்லா வாழ்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா பணம் தேவை, பொருளாதார வசதி வேணும். அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகம் குரு பகவான். அவர் உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு. கூடையே சூரியனும் சேர்ந்திருக்கார், லாபாதிபதியும் சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். நிறைய லாபங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, நிறைய பண வரவுகள் வரப்போகுது. நீண்ட காலமாக வராத பணம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய பணம்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் இந்த மாதம் துலா ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. வேலை வாய்ப்பு கிடைச்சா என்ன ஆகும், பணம் வருமா இல்லையா? வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபரோட ப்ரொமோஷன் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்துக்கங்க, நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இல்லை என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி வேலையை விட்டுறாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் கூட. ஏன்னா அவங்க ராசியாதிபதி 8ஆம் இடத்துக்கு பயிற்சியார். தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். திடீர்னு ஏதாவது தப்பாக யோசிச்சு என்ன பண்ணிவிடுவீங்க, பேப்பர் போட்டிங்க அப்படின்னா கடைசியில் யோசிச்சதுக்கப்புறம் இல்லை நான் இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க, அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ முடிவுகள் கரெக்டாக சிறப்பாக எடுக்கணும். நீங்கள் யோசிச்சு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு பண்ணுங்கள் எதை செஞ்சாலும். தொழிலில் லாபம் வருமானம் கண்டிப்பாக வரும். ஏன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது, அது எந்த டவுட்டும் கிடையாது. மெடிக்கல், சாஃப்ட்வேர், இன்ஜினியரிங் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் சம்மந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு, உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது. அதே போல் பேங்கிங் செக்டாரில் இருக்கவங்களுக்கு பேங்க்கில் வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வெகுமதிகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு, இதெல்லாமே கிடைப்பதற்கான மாதமாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. முக்கியமாக என்னென்னா இந்த மாதத்தில் நிறைய துலாம் ராசி என்பவர்கள் தொழிலில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. காம்படிஷன் அதிகமாகிடுச்சு சார், மாதிரிலாம் பிஸ்னஸ்லாம் இல்லை சார். இப்போது காம்படிஷன் அதிகமாக இருக்கனால என் பொருள்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்களாம் ஒரு மாதத்துக்கு பல லட்சங்கள் பண்ணோம், இப்போ பிஸ்னஸ் கம்மியாகிடுச்சு. அந்த பிஸ்னஸை பெருக்கி கொள்ளக்கூடிய நேரம். நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்கள் அந்த மைண்டில் என்ன பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம்லாம் பிஸ்னஸ்லாம் பெருசாக டெவலப் ஆகாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பிஸ்னஸ் நல்லா வரக்கூடிய நேரம்.
நீங்களாக தேவையில்லாத ஏதாவது தப்பு பண்ணிடாதீங்க. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. நீங்கள் எதுவும் தவறு பண்ணாமல் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளை பண்ணுங்கள். அது மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை மாற்றி ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக பிரான்ச் போடணும், புதுசாக ஆளுங்களை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் செய்யுங்க. அவங்க மூலயமா லாபங்கள் வரும். அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் குரு உங்கள் ராசியை பார்ப்பது திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணத்தில் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளை தீர்த்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லை சார், கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்லாம் போயிடுச்சு சார், 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டுருங்க, கண்டிப்பாக 2வது திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்க போது. நிறைய துளாராசி என்பவர்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2வது குழந்தைக்கு எதாவது முயற்சி பண்ணால் என்ன, ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பவர்கள் செய்யலாம். மெயினாக என்னென்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசியாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கனால சுகர் ப்ராப்ளம் இருக்குது, பிபி ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்ட மாட்டீங்க. கொஞ்சம் இன்சூரன்ஸ்லாம் ரினியூ பண்ணி வச்சுருக்கலாம், செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஏதாவது மருந்து ஏதாவது கம்மியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி கரெக்டான மருந்து அளவெல்லாம் எடுத்துக்கங்க. ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இந்த மாதம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான மாதமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது, அவங்களாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது, அவங்களாம் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு வேலை மாற்றணும், இந்த ஆஃபீஸ் சரியில்லை, இதுக்கப்புறம் வந்து இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது, பெருசாக டெவலப்மெண்ட்லன்னு யோசிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போது. மொத்தத்தில் துலா ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி 24ஆம் தேதி. இந்த 23ஆம் தேதி 24ஆம் தேதி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உடம்புல ஏதாவது சின்ன சின்ன அசௌகரியம் இருந்தால் உடனே டாக்டரை பாருங்கள். அதேமாதிரி இந்த நாட்களில் ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கங்க, யோகா பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் சுவாமிமலை முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய பண வரவுகள் வரும். நீண்ட நாளாக நடக்காத திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த மாதம் பண வரவை கொடுக்கக்கூடிய நாட்கள் எது அப்படின்னு கேட்டால், துலா ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் 21ஆம் தேதி பண வரவுகள் கண்டிப்பாக வரும். அதே போல் ஜூலை மாதம் 2ஆம் தேதி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நாட்களை முயற்சி பண்ணுறது சிறப்பு.